அதான் கருணாநிதி கிட்ட கோரிக்கை வைக்கணும்னா அவர் பையனை தூக்கிடணும். அப்போ அவர் பையனை எங்கே வருவாருங்கிறது ஒரு பெரிய சோதனை நடந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வச்சு தூக்கிடலாமா, அல்லது மேட்டூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வருவாரா, அந்தியூர் பக்கம் வந்தாருன்னா அடித்து தூக்கிடலாமா அப்படிங்கிற இந்த பல கோணங்களில் வந்து யோசிச்சோம். எங்கே சிக்குவாருங்கிறது தான் முதல்ல அவங்க திட்டம் திட்டினது என்னென்னா, தாளவாடிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். ஏன்னா பண்ணாரியிலேருந்து திம்மம், இந்த பண்ணாரி டு திம்மம்ங்கிறது ஒரு 27 கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறாரு. அந்த வளைவுகளில் எங்கேயாவது குறுக்கிட்டு மடக்கிடலாம் தாளவாடி பக்கம் வரும்பொழுது. தாளவாடிக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குன்னா, ஆனால் அன்னைக்கு வந்து இங்கே அடித்த கொள்ளை இருக்குல்ல, கொள்ளை கருணாநிதி வந்து செய்த சூழ்ச்சி வலை. அவருக்கு என்ன திட்டம்னா, எவனால் பெரிய ஆளை தூக்கணும் அப்படிங்கிறதான் திட்டம். அதில் முதன்மையான இடத்துல வந்து ஸ்டாலின் தான் இருந்தார். ஏன்னா ஸ்டாலினை தூக்கணும் அப்பயும் பயந்துருவாருங்கிற ஒரு இது. ஆனால் அதையும் மடைமாற்றம் செய்தது நினைக்கிறேன் கோபால். ஆசனூர் காடுகளில் தங்கியிருந்தது மு.க. ஸ்டாலினை கிளப்புவதற்காக. எப்படியா அந்த பாதையில் வருவார், அதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆள் போட்டிருந்தாங்க. அவர் திமுககாரர், அவர் வீரப்பனாருக்கு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த பகுதியில் ஸ்டாலின் வர்றாரு அல்லது வேற யாராவது வந்தாங்கன்னா தகவல் வந்துடும், அவர் அந்த கூட்டத்துக்கு போவார். எவ்வளோ ஊட்டிக்கு போவார், யார் ஸ்டாலின் ஊட்டிக்கு போகிற பாதை அப்படின்னா மேட்டுப்பாளையம் காடுகளில் நம்ம எங்காவது தங்கி குறிக்கிட்டு தூக்கிடலாமா, அதுக்கும் ஆளை போட்டுடணும். அப்போ இந்த செண்டு தொழிற்சாலை ஓனரை தூக்கிட்டோம்னா ஸ்டாலின் வந்து கதறுவார், காசை பறிச்சிடலாம். அப்படி ஒரு திட்டம் இருந்தது. ஜெயலலிதாவை கடத்தலாமா அப்படின்னு உட்காந்து பேசினாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளரான திரு முகிலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போது பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பாக வந்து பேசியிருக்கோம். இதில் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜூன் 30, 2000 அன்னைக்கு வந்து ராஜ்குமார் அவர்களுடைய கடத்தல். ஆமாம் ஆமாம். அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய ஒரு கடத்தலுக்கு வந்து ஒரு கடத்தல் இல்லை பல கடத்தலுக்கு வந்து பிளான் போட்டதாக வந்து சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? தமிழ் தேசியத்தினுடைய மீட்சி படை தலைவரை நான் சுபா முத்துக்குமார் வந்து ஐயா ராஜகுமாரை வந்து எப்படியும் காட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. முதல்ல திட்டம் தீட்டினதே அன்னை சுபா. அவரு அதாவது என்னென்னா, பொருளாதார நெருக்கடிகள் 1, ஆயுதங்கள் நெருக்கடிகள் 2. எப்போதுமே ஒரு இயக்கம் வந்து தொடங்கியாச்சு தலைமறைவு இயக்கம்னா பணப்பொருளாதாரம் தேவையில்லாமல் வழி நடத்த முடியாது. அது நீங்கள் வந்து தமிழீழத்தில் உருவான புலிகள் இயக்கம் கூட நிறைய வங்கிகளில் வந்து சில இடங்களில் பொதுத்துறை வங்கிகளில் வந்து கை வச்சாங்க ஆரம்ப காலகட்டம். நான் சொல்கிறது 1975, 76, 77களில் நீங்கள் அந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும், ஒரு விடுதலை இயக்கம்னாவே பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ தமிழ் தேசிய மீட்சி படை வந்து ஒரு விடுதலையை நோக்கிய கல அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அது தலைமறைவு இயக்கமாக உருவாக்கப்பட்டது. அப்போ பொருளாதார நெருக்கடிகள் நிறைய. எனக்கு ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனால், ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது. வீரப்பனார் இடத்துல சுற்றுற காசே இல்லை. காசுன்னு போனால் ஒன்று செயின் இருக்குது, இல்லைன்னா அவர் போட்டிருந்த மோதிரம் இருக்குது. இந்த ரெண்டையும் தான் வந்து கடைசி கட்டத்தில் வைக்கணுங்கிற முடிவுக்கு வர வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அண்ணே முத்துக்குமார் சொன்னார், இல்லை ஒரு இடத்துல பணம் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வந்துடுங்க, அதுவரை தாக்கு பிடிக்க முடியுமான்னு காட்டுக்களை கேட்டாங்க. முடியும்னா அப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல, எனக்கு இடம் தெரியாது பேரையும் தெரியாது, அவர் வந்து ஒரு தொழில் பண்ண ஒரு தொழிலதிபர். அவர் வந்து வாரம் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 to 6 கிட்டத்தட்ட குறைந்தது கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த காலகட்டத்தில் கொண்டு போவார். அப்படிங்கிற காலகட்டம் 99, 2000 அந்த காலகட்டம். அப்போ வந்து முத்துக்குமாரனை வந்து உடனே மாறனை தொடர்பு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பணம் தேவைப்படுதுன்னா யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் காட்டுக்குள்ளே இருந்தவன், அவங்கெல்லாம் வெளியில் நின்னாங்க. உடனடியாக அங்கேருந்து வந்து ஒரு 3 லட்ச ரூபா பணம் வந்தது. அப்புறம் முத்துக்குமாரனை தான் சொன்னாங்க, ஒரு இடத்துல கை வச்சிட்டோம், வேறு வழி இல்லை நம்மளுக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த உண்மை என்னைக்கு தான் சொல்கிறேன். இப்படி சில நெருக்கடிகளுக்குடைய இடையிலையும் இயக்கம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிற போது அப்போ பெருந்தொகையும் தேவைப்பட்டது. உண்மையான விடை என்னென்னா, எல்லாரும் மூடி மறைச்சி பேசுவாங்க, நான் வெளிப்படையாகவே பேசிடுறேன். ராஜகுமார் அழைத்தல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான முதன்மை கோரிக்கை பணம். 2வது தான் தமிழர்களுக்கான நீதி. பணம் இல்லாமல் ஒரு இயக்கம் இங்கே வழி நடத்த முடியாது. அப்போ அவர்கிட்ட பல ஆயிரம் கோடி இருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்த அடிப்படையில் தான் முத்துக்குமார் இந்த செயலை செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு. சரி, நம்ம வங்கிகளில் வந்து போய் கை வைக்கிறத விட
கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத முதலாளித்துவங்களை இருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஒவ்வொரு விடுதலை இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கும்போது அப்போ ராஜகுமாரை நம்ம அழைச்சி உள்ள கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற பணங்களை, ஏன்னா என்ன காரணம்னா ராஜகுமாருடைய ரசிகர்கள் தான் கர்நாடகாவில் தமிழர்களை அடித்து துவம்சம் செய்தவர்கள். சுமார் 800 கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. ஆடு மாடுகள் வெட்டி ஆற்றிலே வீசினார்கள். அப்போ அவரை தூக்குனா தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் முடிவு பண்ணி ராஜகுமாரை வந்து நம்ம அழைத்து செல்லுகிற அந்த நிகழ்வு நடந்தது. சரி, அவரை மட்டும்தான் நம்ம வந்து காட்டுக்குள்ளே அழைத்து செல்வோமா அப்படிங்கிற சில செய்திகளுக்கு இடையில் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து அண்ணன் சேத்துக்குழியாட்ட இருந்தது. அண்ணன் முத்துக்குமார் தான் இதை எழுதி கொடுத்துருக்கு, அவருடைய கையெழுத்து தான் இருந்தது. இதில் முதன்மையானவர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். அன்னைக்கு ஒரு மேயராக இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், மேயர் ப்ளஸ் எம்எல்ஏ அந்த. அப்போ கருணாநிதி அதான் கருணாநிதி கிட்ட கோரிக்கை வைக்கணும்னா அவர் பையனை தூக்கிடணும். அப்போ அவர் பையனை எங்கே வருவாருங்கிறது ஒரு பெரிய சோதனை நடந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வச்சு தூக்கிடலாமா, அல்லது மேட்டூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வருவாரா, அந்தியூர் பக்கம் வந்தாருன்னா அடித்து தூக்கிடலாமா அப்படிங்கிற இந்த பல கோணங்களில் வந்து யோசித்தோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காளியப்பன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் கோபிச்செட்டிப்பாளைய தொகுதி எம்பி. இப்போ கோபிச்செட்டிப்பாளையமா தொகுதி இல்லை, காலி பண்ணிட்டாங்க, திருப்புரா மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியினுடைய எம்பி காளியப்பனை உள்ளே அழைச்சிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு வந்து அவர்கிட்டருந்து ஒரு பெரிய பணத்தை நம்ம பறிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிடல் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தையும் வரவழைச்சி உட்கார வச்சு போடலாம். நெற்றிகன் ஆசிரியர் மணின்னு ஒருத்தர் தெரியல உங்களுக்கு, அவர் அப்படி வர வச்சு தான் உட்கார வச்சு டிமாண்டு வச்சாங்க. அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்தையும் வர வச்சு பேச்சுவார்த்தைக்கு ராஜகுமார் அழைத்தல் நிகழ்ச்சியில் போது பேச்சுவார்த்தைக்கு வரவழைச்சி அவரையும் உள்ளே உட்கார வச்சு விட்டு இவரை விட்டுருவோம் வயசான மனிதரை, அவரை இங்கே உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் திட்டம் தீட்டினாங்க. அடுத்து என்ன நடக்கும்ட்டு. ஆனால் ரஜினிகாந்த் உள்ளே வரல. ஆனால் அவர் சொன்னார் நான் வருகிறேன்னு சொன்னார். ஆமாம், அப்போ வந்து அரசியலுக்கு வருகிறேன் இல்லை நான் வந்து காட்டுக்கு வர்றேன், ராஜகுமாரை மீட்பதற்கு நான் வர்றேன்னு சொன்னார். அந்த காலகட்டங்களில் தூக்கி உள்ளே வச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு நம்பிக்கை. ஏன்னா பணம் இருக்குல்ல, பரிச்சை இலைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ ராஜகுமார்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட பணங்கள் எல்லாமே வந்து போராளிகள் எடுத்துக்கொள்ளலை, அல்லது வீரப்பனார் சொந்த சுயநலத்துக்காக எடுத்துக்கலை, மக்களுக்காக வாரி இறைத்திருக்கிறார். பல லட்சங்களை வாரி இறைத்திருக்கிறார். பல லட்சங்கள் இன்னும் காட்டுக்குள் புதைந்து தான் கிடக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகே மணி, கோகா மணி இருக்கிறாரே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். அவரை வந்து என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே சரி ஒரு நாளைக்கு சொன்னா வரப்போகிறாரு, ஏன்னா 2 பேருமே நல்ல பழக்கம். அப்போ வர வச்சுக்கிட்டு பணம் இருந்தால் கொடுத்தோம். ஏன்னா கொடுக்க மாட்டார் யாருக்குமே, 5 பைசா செய்ய மாட்டார். அவர் மிரட்டினா கொடுத்துருவார். யார்? மணி. அதனால் அவரையும் கூட்டிய கொண்டே காட்டுக்குள்ளே உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதெல்லாம் சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கர்நாடகத்தினுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் நாகப்பாவை வந்து தூக்கிடணும். ஏன்னா நாகப்பா வந்து வீரப்பனார் உருவான காலகட்டங்கள்லேருந்து எதிரியாகவே இருக்கிறாரு. ஆமாம் ஆமாம், எலெக்ஷன் நான் ராஜகவுடா வந்து காங்கிரஸ் சார்பில் நிற்கும் போது கண்ணூர் தொகுதியில், இவர் வந்து அதே கண்ணூர் தொகுதியில் போட்டிடுறாரு. ராஜகவுடா வீரப்பனார் ஆதரிக்கிறாரு, வீரப்பனார் குடும்பமும் ஆதரிக்குது. அந்த காலகட்டங்களில் நம்மளை எப்போ பார்த்தாலும் சரிங்க. அது மட்டும் இல்லை, கோட்டையூர் பங்காளிகளுக்கு ஆயுதம் கொடுக்க சொன்னதும் நாகப்பா தான். ஓகே, இப்போ இந்த கதைக்கு வருவோம். ஸ்டாலின் அவர்களை கடத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டு? இல்லை, அதுதான் என்னென்னா எங்கே சிக்குவாருங்கிறது தான் முதல்ல அவங்க திட்டம் தீட்டினது. என்னென்னா தாளவாடிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். ஏன்னா பண்ணாரியிலேருந்து திம்மம், இந்த பண்ணாரி டு திம்மம்ங்கிறது ஒரு 27 கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறாரு. அந்த வளைவுகளில் எங்கேயாவது குறுக்கிட்டு மடக்கிடலாம் தாளவாடி பக்கம் வரும்பொழுது. அப்போ தாளவாடிக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குன்னா, ஆனால் அன்னைக்கு வந்து
கலைஞர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 98-2001 அந்த காலகட்டங்களில் வந்து தூக்கிடலாங்கிறது ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் நாங்களும் உள்ளே போயிருக்கிறோம். கலைஞர் இதை விட இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக கலைஞரை வீரப்பனார் ஆதரித்தார், அது உங்களுக்கு தெரியும். ஆமாம், வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவையும் ஆதரிச்சிருக்கிறார். வைகோ இந்த தேசத்திற்கு முதலமைச்சர் ஆனால் நல்லதுன்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதை விட எங்கள்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் சொன்னது, இந்த திருமாவளவன் அப்படின்னு அவருக்கு சொல்ல வாயில் வரல. ஏப்பா அந்த திருமா வேலைன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அழைச்சிட்டு வர முடியுமா, நல்ல தம்பியாக இருக்கிறாரு அப்படிலாம் அவர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார். உண்மையிலேயே அன்னைக்கே அவர் கோவப்பட்டார். என்னடா ஆட்சி நடத்துறீங்க, காட்டுக்குள்ளே வந்து விளைந்து கிடக்கிற பட்டுப்போன மரங்களை எடுத்து விற்றாவே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனை அடைச்சிக்கலாம். அது வீணாக தான் வந்து பட்டு போய் காட்டுக்குள்ளே சருகுகளாக போய் அப்படியே மக்கி இத்து போகுது. அந்த மரங்கள், தேக்கு மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா எவ்வளோ பெரிய மரம் இருக்கும், அவ்வளோ பெரிய மரங்கள் பட்டு போய் நிற்குதுங்க. அவர் புதுசாக ஒரு அரசியல் பேசினார். என்னென்னா, இங்கே விளையிற நெல்லிக்காய் எடுத்து விற்றாவே பல லட்சம் கோடிகள் கடன் அடைக்கலாம், அவ்வளோ நெல்லிக்காய் விளையுதுங்க. அதே மாதிரி மாம்பழங்கள் விளையுது, புளி கரைக்கிற புளி இருக்கே, இந்த புளிய மரங்கள் அளவுக்கு அடர்ந்த புளிய மரங்கள் காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த புளியம்பழங்களை எடுத்து விற்றா ஒரு பெரிய கடன் அடைக்கலாம். இதையெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ளே கிடைக்கிற மூலிகைகளை எடுத்து விற்றாவே அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆக இந்த பட்டுப்போன மரங்களில் இருந்து பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலான்னாரு. எப்படின்னு கேட்டால் அவர் ஒரு புதிய தந்திரத்தை சொன்னார். அந்த பள்ளிக்கூடம், அரசு அலுவலகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி, இரும்பு கதை ஒன்று போடுறான். அது வந்து என்னத்துக்கு, பள்ளிக்கூடங்கள்லாம் பிள்ளை படிக்கிற விஷயந்தானே. தேக்கு மர கதவுகளும் தேக்கு மர ஜன்னல்களை வச்சு அந்த பள்ளிக்கூடம் குளிர்ச்சியாக தானே இருக்கும். தேக்கு மரம்னா குளிர்ச்சி. ஆமாம். இப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் எங்கள் செட்டிநாடு சீமைக்கு வந்தீங்கன்னா வீடுகள்லாம் தேக்கு மரத்தாலேயே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த சுவரெலாம் பார்க்குறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் தான் இருக்கும் அதிகமாக. பர்மாவிலேருந்து கொண்டு வந்த தேக்கு மரங்கள். அவர் என்ன சொன்னார்னா, 1,00,000 தச்சர்களுக்கு வேலை கொடுக்கலாம் இந்த மரங்களை வச்சு. அப்போ 1,00,000 பேர் அதில் பொழப்பான். இந்த மரமும் பயன்படுது. ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க? செய்யலாமே, யானைகள் மூலமாக அந்த மரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமே, மலையிலேருந்து இறக்கலாம்னு சொல்கிறார். அவர் அவ்வளவு சாதுரியமாக நாட்டை பற்றி யோசித்தார். அவர் வந்து முதலமைச்சராக வர வேண்டிய கனவும் அவருக்கு இருந்தது. இப்போ இதில் ஸ்டாலின் எங்கே வர்றாரு? ஸ்டாலின் வந்து எங்கே வர்றாருன்னா, இங்கே அடித்த கொள்ளை இருக்குல்ல, கொள்ளை கருணாநிதி வந்து செய்த சூழ்ச்சி வலை. இப்போ அவருக்கு என்ன திட்டம்னா, எவனாலும் பெரிய ஆளை தூக்கணும் அப்படிங்கிறதான் திட்டம். அதில் முதன்மையான இடத்துல வந்து ஸ்டாலின் தான் இருந்தார். ஏன்னா ஸ்டாலினை தூக்கணும் அப்பயும் பயந்துருவாருங்கிற ஒரு இது. ஆனால் அதையும் மடைமாற்றம் செய்தது நினைக்கிறேன் கோபால் தான். அவரை வேண்டாம், வேறு இடத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பட்டும் படாமலும் கடந்து போனார். ஆனால் அந்த லிஸ்ட்டில் நான் பார்க்கும்போது அதான் சொல்கிறேனே, நிறைய பேர் லிஸ்ட்டில் முதலிடத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் தான் இருந்தார். கடத்துவதற்கு திட்டினான். அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, காட்டுக்குள்ளே தாளவாடி வனப்பகுதியில் காத்திருந்த காலகட்டம் வந்து ராஜ்குமாரை கடத்தி செல்வதற்காக காத்திருந்தாங்க. ஆசனூர் காடுகளில் தங்கியிருந்தது மு.க. ஸ்டாலினை கடத்துவதற்காக. எப்படியா அந்த பாதையில் வருவார்? அதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொம்பைன்னு ஒரு இடம் இருக்குது, அதே மாதிரி வடதுருவம்னு ஒரு கிராமம், மலை கிராமம், அங்கேருந்து ஒருத்தரையும் தும்பையிலேருந்து ஒருத்தரையும் வந்து ஆள் போட்டிருந்தாங்க. அதில் தும்பையிலேருந்து போட்டிருந்த ஒருத்தர் பஸ்வன்னான ஒரு பேர் நினைக்கிறேன், எனக்கு மறந்த நிலையில் இருக்குது. அவர் திமுககாரர். அவர் வீரப்பனாருக்கு பெரிய உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த பகுதியில் ஸ்டாலின் வர்றாரு அல்லது வேறு யாராவது வந்தாங்கன்னா தகவல் வந்துடும். அவர் அந்த கூட்டத்துக்கு போவார். அப்போ நீ சரியாக சொல்லிடு, பண்ணாரியிலேருந்து திம்பத்துக்கு போகிற வழியில் 6வது வளைவு 7வது வளைவு அந்த ரேஞ்சில் ஒரு வளைவை நீ நோட்டமிட்டு சொல்லு, நாங்கள் அங்கே தங்கியிருக்கிறோம், காத்திருக்கிறோம், காரை மடக்கிட்டு தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வலுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்தியூரில் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, பெச்சிலிட்டிலேருந்து ஒருத்தரை போட்டிருந்தாங்க, இந்த பகுதியில் வந்தால் நம்ம தூக்கிறோம்னுட்டு. கரெக்டாக நான் சொல்கிறது வரட்டுப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை போகிற வழியில். வரட்டுப்பள்ளத்துலேருந்து நீங்கள் அந்த சாலையிலேருந்து பார்த்தா அந்த வரட்டுப்பள்ளம் நல்லா தெரியும், நெட்டுக்க மலைத்தொடராக தெரியும். அது எத்தனாவது வளைவுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த வளைவில் வந்து குறுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு மாதம், எப்படியாவது இதில் வந்தால் தூக்கிடலாம்னு. ஆனால் அங்கெல்லாம் அவங்க வருவதற்கு வாய்ப்பு குறைவு. என்ன காரணம்னா, தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம் போன்ற கிராமங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மலை கிராமங்கள். அங்கே நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு இது போன்ற தலைவர்கள்லாம் அங்கே வருவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீரப்பனாரனுடைய நடமாட்டம் இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லியே அரசு வந்து ஆங்காங்கே செக் போஸ்ட்டுகளை போட்டு தடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் தாளவாடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.
ஏன்னா அது ஒரு பெரிய நகரம், மலை கிராமம், பெரிய நகரம். அது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு மையப்புள்ளி தாளவாடி தான். அப்போ அங்கே வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அதையும் நம்ம வந்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. ஆக ரெண்டுமே வந்து ஒரு திட்டம் ஃபெயிலியர் ஆகும்போது தான் இன்னொன்று நடந்தது. என்னென்னா, எவனா ஊட்டிக்கு போவார், யார், ஸ்டாலின் ஊட்டிக்கு போகிற பாதை அப்படின்னா மேட்டுப்பாளையம் காடுகளில் நம்ம எங்காவது தங்கி குறுக்கிட்டு தூக்கிடலாமா, அதுக்கும் ஆளை போட்டிருந்தோம். இதை விட இன்னொன்று இருக்குது. அண்ணன் செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அமைச்சர் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டம் அங்கே வந்து ஒரு செண்டு தொழிற்சாலை ஒன்று இருக்குது. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த செண்டு தொழிற்சாலை ஓனர் வந்து ஸ்டாலினுக்கு நெருங்கிய விருப்பமுடையவர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது. யார் இந்த தகவல்லாம் கொடுக்கல? இல்லை, அதெல்லாம் வெளியிலேருந்தே வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் முத்துக்குமாரனை புலனாய்வு வந்து சரியாக இருக்கும் எப்போதுமே. அவர் வந்து ஒரு விஷயத்தை அப்படி பார்த்துட்டு யோசிக்கிறாருன்னு சொன்னால் அந்த புலனாய்வும் சரியாக இருக்கும். அதுக்காக என்ன செய்வார்னு சொன்னால் பரிசோதிக்க சொல்லுவார். அன்னை மணிகண்டன், சத்யா இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து அதை நோட்டம் விடுவாங்க. அப்போ இந்த செண்டு தொழிற்சாலை ஓனரை தூக்கிட்டோம்னா ஸ்டாலின் வந்து கதறுவார், காசை பறிச்சிடலாம், அப்படி ஒரு திட்டம் இருந்தது. அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, பவானிசாகர் அணைக்கட்டு பகுதியில் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியில் சில காலம் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே தான் ராஜ்குமாரை வச்சுருந்தது. அழைத்து கொண்டு வந்து அந்த அடர்ந்த வனப்பகுதியில் வச்சுருந்த இடம் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த செண்டு தொழிற்சாலை ஓனரும் ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே இந்த தகவல் எப்படியோ கசிஞ்சிருச்சு, வெளியில் செய்தியாகுது அது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களே அந்த பத்திரிகையில் படித்தோம், பிரபல தொழில் அதிபரை கடத்துவதற்கு வீரப்பன் திட்டம்லாம் வந்துருந்தது. அது எப்படி செய்தி கசிஞ்சிச்சுன்னு நாம் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சது. மலை கிராமவாசி ஒருத்தர் வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு அந்த செண்டுமல்லிப்பூ ஃபேக்ட்ரி ஓனரோட. அவர் தான் அந்த செய்தியை வந்து போய் சொல்லியதாக. அதுக்கப்புறம் அவரை தேடுறோம், உன்னை யாரா போய் சொல்ல சொன்னது, சுட்டுப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னார் அவர். இது துரோக வேலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து முக்கியமான நபர்கள் அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த டிஎஸ்பி சிதம்பரநாதன் இவங்களெல்லாம் கடத்தினது. அது 2 ஆண்டுகளுக்கு முன்பே கடத்தியாச்சு. அதனால தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த பகுதி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறத அவர் திட்டம் தீட்டி முடிவெடுத்தினார். அதே மாதிரி அந்த ஊட்டிக்கு போகிற பாதையையும் குறுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவை கடத்தலாமா அப்படின்னு உட்காந்து பேசினாங்க. ஏன்னா கொடநாடு எஸ்டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபுறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெங்கு மராட்டா வனப்பகுதி, புரியுதுங்களா? அப்போ அந்த தெங்கு மராட்டாலேருந்து நேராக வந்து கொடநாடுக்கு ஏரியே போயிடலாம். பாதை இருக்குது, அழகான பாதை. அம்மையார் மட்டும் வந்தால் தூக்கிடலாமா, வேற எவனும் வருவானா கூட, இதெல்லாம் இப்போ உட்காந்துட்டு பேசுவார் ஒரு மணிக்கணக்கில். ஏதோ போனோன்னு கூப்பிட்டா வாங்கன்னு சொன்னால் வந்துடுறது மாதிரி. அப்போ பிளான் போடுறாங்க. தெங்கு மராட்டா வழியாக போயிட்டோம்னா மேலே போனோம்னா எஸ்டேட்டு ஓரம் வந்து அதுக்காக போய் விசாரித்தாங்க. இங்கெல்லாம் அம்மா வருவாங்கன்னா, இல்லை அவங்க இந்த பகுதிக்கெலாம் வரமாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் அம்மையாரனுடைய பங்களாவே. எண்டு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அவங்க இவ்வளோ தூரம்லாம் நடந்து வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க மாடியிலேருந்தே பார்த்தா எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம போனதில்லை. அப்படி ஒரு கட்டமைப்பாக அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இது வேலைக்கு ஆகாதப்பா, என்னப்பா அது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு தடவை என்னென்னா, தெங்கு மராட்டாவில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவர் இப்போ இருக்கிறாரு, நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தடவை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான தகவலை நம்மள்கிட்ட சொல்கிறார். வனத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி வந்து நம்ம இங்கே தெங்கு மராட்டாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவர் மூலமாக செய்தி வெளியாகுது. நம்மளுக்கு செய்தி வந்துடுது. ஒரு தலைவரே நேரடியாக சொல்ல, தலைவர் யார்கிட்டையும் சொல்லியிருப்பார், ஒரு அடிக்கடி இங்கே வர்றாரு. ஏன்னா அங்கே தெங்கு மராட்டாவில் விடுதி இருக்குது தங்குறதுக்கு, உயர் அதிகாரியில் வந்து தங்குறதுக்கான அந்த விடுதி ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து தங்குவாங்க. அதுக்கு வாடகையெல்லாம் வசூல் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, அது குளிர்ச்சியான இடம். ஊட்டியிலேருந்து ஊறி வருகிற அந்த ஆறு மாயாறு, அந்த மாயார் வந்து தண்ணி அதில் தான் ஓடிட்டு இருக்கும். காலையில் போய் அதில் குளிக்கிறது பண்ணுறது, ரொம்ப இயற்கை நிறைந்த ஒரு சூழல் கிராமம் தெங்கு மராட்டா. இப்போ அந்த ஊரையே காலி பண்ணுது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி. அப்போ அங்கே வர்ற வனத்துறையினுடைய உயர் அதிகாரிகளை தூக்கிடலாம் அப்படிங்கிற முடிவும் லிஸ்ட்டில் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லும்போது, முதலிடத்தில் ஸ்டாலின் இருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்துல ஜெயலலிதாவும் இருந்தாருங்க. ஒன்று அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லணும். தேவாரை எங்கே கிடச்சாலும் தூக்கணும், இல்லைன்னா அடிச்சு கொண்டுறணும். வாழ்கிற தேவாரத்தை உசுரோடவே விடக்கூடாது அப்படிங்கிற கர்வம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதனால் பண்ணாரி காடுகளில் நிறைய நார்கள் குறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பண்ணாரி காட்டில் தான் முதலாக தேலை வறுத்து தின்ன சம்பவமும் என் மனசு நினைவுக்கு வந்துட்டு போகுது. ஆக நிறைய பேர் திட்டம், அந்த பேரெலாம் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு நினைவு இருக்கிற பேரை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164